ஆடி ஸ்பெஷல் பச்சரிசி தேங்காய் பாயாசம் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Jana சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்காய் பச்சரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நான் இப்போது இந்த கப்பில் 1 கப் ஃபுல்லாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே லைட்டாகவும் எடுத்து வைக்காமல் ரொம்ப அழுத்தியும் தேங்காவை வைக்காமல் லைட்டாக கைட்டை தட்டி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நாம் இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போது சின்ன ஸ்பூனாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸு ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு பச்சரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைமில் நாம் வெல்லம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் முழு மண்டை வெல்லம் எடுத்து அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது 1.5 கப் அளவு இருக்குது. நாம் எடுத்துருக்கிற 1 கப் அளவு தேங்காய்க்கு அதே கப்பில் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்தோன்னா இனிப்பு சுவை நல்லா கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் தூசு மண் இருக்குங்கிறதுனால இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை மாற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் தேங்காய் வெல்லம் எல்லாமே அளந்த அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நாம் தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தேங்காவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன ஜாரில் தேங்காவை சேர்த்து அரைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இதை முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் வெல்லம் வச்சுருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இதில் உள்ள தூசு மண் எல்லாத்தையும் நாம் வடிகட்டிட்டு எடுக்கிறதுக்காக தான் இதை கரைக்கிறோம். அதனால் இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டுமே போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் இப்போது நாம் தேங்காய் அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பச்சரிசி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேங்காய் அளந்த அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்க பச்சரிசி தேங்காய் எல்லாத்தையும் அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காகி வரத்தண்டியும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா வெல்லம் கரைக்கிறதுக்கு சேர்த்த தண்ணி, அப்புறம் குக்கரில் ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணி, தேங்காய் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தமாக நாம் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இடையில ரொம்ப கலந்து விடாமல் அப்படியே விட்டுட்டோன்னா நாம் அரிசி சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே நமக்கு அடியில் பிடிச்சி கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா திக்காக தண்டியும் இந்த மாதிரி நல்லா அங்கங்கே எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாம். அரிசி ரொம்ப நைஸாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டைமில் மேலே கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் அப்பளம் சேர்க்கும்போது இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த அளவு நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இடையில அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து
கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம்தான் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருந்தோம். பாயாசம் நமக்கு ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பாயாசத்தை திறந்தே வச்சு கொதிக்க விட்டுடலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இந்த டைமில் நாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு 2 உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச திராட்சை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி அளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 கிட்ட காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா நெய்யிலேயே வறுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பி வரணும், முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயாசத்தை கொதிக்க விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். சிறப்பான இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி தேங்காய் பச்சரிசி பாயாசம் செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியமாக வச்சு இறைவனின் அருளை பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.